தேவன் நம்மிடத்திலே வந்து நம்மை சந்திக்க வேண்டுமானால் God has got to come to us and seek தேவன் us. நமக்கு கொடுத்த வீடு மிக முக்கியமானது. Our house that God has given us is very important. அந்த வீட்டிலே உள்ளவர்கள் உங்களுக்கு உத்தமன் என்ற சாட்சியை கொடுக்க வேண்டும். The people within that house ought to testify you that you are upright. உங்களுடைய மனைவி, Your wife, உங்களுடைய பிள்ளைகள், your children, உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்கள் and all your family, உங்களுக்கு என்ன சாட்சியை கொடுப்பார்கள்? what would be that testimony? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. உங்கள் வீட்டிலே நீங்கள் சாட்சியை ஸ்தாபிக்க முடியாவிட்டால் If you are not able to create or plant a testimony in your house, நீங்கள் எவ்வளவு கதறியும் தேவன் வீட்டுக்கு வரப்போவதில்லை. how much you cry, God would never enter your home. உங்கள் கதறலை தேவன் கேட்க போவதில்லை. He would never hear your cry. முதலாவது உங்களுடைய வீட்டை ஒரு உத்தமனுடைய வீடு என்று மாற்றுங்கள். First, change your house to the house of a perfect man. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. உத்தமனுக்கு தேவன் துணையாய் நிற்கிறார். And God helps the righteous. நம்முடைய பாதைகள் உத்தமமாய் இருப்பதால், Let our looks be righteous and perfect. ஏனென்றால் நான் சொல்லுவேன், You know why? நம்முடைய வீடுகள் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய வீடுகள் தான் நமக்கு சாபத்தையும் கொண்டு வரும். Is a house that brings us blessings, is a house that brings us curse also. நீங்கள் வாசிப்பீர்களானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே Read Luke 24. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு When Jesus rose அந்த up, எம்மாவூர் சீசர்கள் 2 பேர் 24ஆம் அதிகாரத்திலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். we find the disciples of him are walking there. அவர்கள் இயேசு நடந்து கொண்டு பேசிக்கொண்டே வருகிறார். துக்கமுகமாய் நடந்து கொண்டு வருகிறார்கள். And the two were walking in a sorrowful. இயேசு அவர்களோடு பேசிக்கொண்டே வருகிறார். And Jesus was speaking to them. தங்களோடு வருகிறார் என்று இயேசுவை அவர்கள் அறியவில்லை. They knew not it was Jesus who walked with them. 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. Chapter 24 verse 16, their eyes were holden that they should not know him. இயேசு கூட இருந்தார். Jesus was with them. இயேசு கூட நடந்து வந்தார். And Jesus was walking. இயேசு அவரோடு பேசினார். And Jesus spoke ஆனா with them. இயேசுவை அறியல. But they knew not. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அவருடைய முகமெல்லாம் துக்கம். Their countenance was full of sorrow. வேதம் சொல்லுகிறது, What did God say? பேசிக்கொண்டே வந்து கொஞ்ச தூரம் வந்த உடனே When they came to a certain spot, இயேசு அவர்களை விலகி போகிறவராய் காண்பித்தார். Jesus showed as if he would leave them and வேதம் depart. சொல்லுகிறது, What did God say? அவர்கள் இயேசுவை வருந்தி கூப்பிட்டார். They constrained Jesus and எங்க invited, வீட்டுக்கு வாங்கன்னு வருந்தி கூப்பிட்டார். please do come to our house likewise. இயேசு வீட்டுக்குள்ளே போனார். Jesus entered the house. வேதம் சொல்லுகிறது, What did God say? அந்த 24ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்களை வாசித்தீர்களானால் Luke 24, இயேசு உள்ளே 28, போய் 30. முதலாவது செய்த வேலை அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். Jesus went to the house. The first work he did, he took bread and அவர்கள் blessed. கண்கள் திறக்கப்பட்டது. And their eyes were open. அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார். And they knew Jesus. நான் சொல்லுவேன், I would say, இயேசு ஒரு வீட்டிலே பிரவேசிப்பார் ஆனால் if Jesus would enter a house, அந்த வீட்டில் இருக்கிறது அப்பம் அல்ல, அந்த வீட்டில் இருக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம். it's not the bread that is in the house, it's the bread that is blessed in the house. எல்லார் வீட்டிலேயும் அப்பம் இருக்கிறது. So there is bread in all ஆனால் houses. தேவன் இருக்கிற வீட்டிலே ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம் இருக்கிறது. Where God stays, you find the bread to be ஒரு blessed. முறை இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். Once Jesus was giving, சாயங்காலம் ஆயிற்று. it was evening. இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், Jesus looked, இவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். you ought to feed all these people. இவ்வளவு பேருக்கு நாங்கள் ஆகாரத்தை எங்கே போவோம்? How do we feed these people? 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் கொடுக்க முடியாது. Even if you buy food for 200 pence, we cannot give food. Jesus said, எவ்வளவு அப்பம் உங்ககிட்ட இருக்கிறது? what's the quantity of bread? வெறும் 5 அப்பம் இருக்கிறது. Just 5 loaves. ஒரு of சின்ன bread. பையன் 5 அப்பம் வச்சிருக்கான். A small lad has 5 2 loaves மீன் வச்சிருக்கான். and 2 fish. இந்த 5 அப்பம் 2 மீன் சின்ன பிள்ளைக்கு தான் போதும். So it is enough for a small child. ஆனால் இங்க உட்கார்ந்திருக்க 5000 பேர் புருஷன்மார் உட்கார்ந்து இருக்கிறார்கள். But 5,000 men are seated. ஏசு சொன்னார், Jesus said, இங்க கொண்டு வாங்க. bring it. அந்த அப்பத்தை எடுத்தார். He took the bread.
இது அப்பமா இருக்கிற வரைக்கும் As long- ஒருவருக்கு போதும். As long as it is bread, it ஆனால் is அந்த enough for அப்பம் one. இயேசுவின் கரத்திலே வைத்து ஆசீர்வதிக்கப்பட்டது. But that bread was kept in the hand of Jesus and being bread. இப்பொழுது இந்த அப்பம் என்ன அப்பம் தெரியுமா? You know what's the bread? இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அப்பம். It's a blessed bread. வேதம் சொல்லுகிறது, The word of God says அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள், they அவர்கள் ate மீதியாய் எடுத்தார்கள். and they took the remains thereof. தேவன் நம்ம வீட்டை அப்பத்தை ஆசீர்வதிப்பாரானால் If God would bless the bread of நம்முடைய our house, வீடுகளிலே திருப்தி இருக்கிறது, நம்முடைய வீட்டிலே மீதி இருக்கிறது. there would be satisfaction in our house. There would also be remains in our house. நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும், How much you may earn, நீங்கள் எவ்வளவு how பிரயாசப்பட்டாலும், much you may take an effort, நம்முடைய ஆகாரத்திலே ஒரு திருப்தியும், நம்முடைய ஆகாரத்திலே நிறைவும், நம்முடைய ஆகாரத்திலே குறைவற்ற நிலைமை இருக்க வேண்டுமானால் அப்பம் வருத்தத்தின் அப்பம் அல்ல, அது திருப்தியின் அப்பம். if our bread has got to be satisfied, and if it should be full, it's not the bread of sorrow but bread of. வேதம் சொல்லுகிறது, The word of God says, நீங்கள் அதிகாலையிலே நேரப்பட வேலையிலே தரிக்கிறீர்கள், early morning you struggle, you நீங்கள் wake up, உழைக்கிறீர்கள், you do toil, ஆனால் நீங்கள் வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறீர்கள். but you eat the bread of sorrows. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதமோ But the blessings of God திருப்தியான சாப்பாடு. is satisfied. இதைத்தான் அந்த இளைய குமாரன் சொன்னான். That is what the younger son தன் said. தகப்பனை விட்டு தூர தேசத்திலே போய் He left his father and தன்னுடைய his father. ஆஸ்திகளை வேசிகளிடத்திலே செலவு பண்ணினான். He wasted his wealth among others. துன்மார்க்கமாய் நடந்தான். He led a righteous எல்லாம் செலவழிந்த A wicked போது, life. எல்லாம் செலவழிந்த போது after having spent ஒரு everything. எஜமான இடத்துல போய் வேலைக்கு அமர்ந்தான். He went to a certain master for a work. வேதம் சொல்லுகிறது, What God says. அவன் பண்டி தின்கிற தவிட்டை கூட அந்த எஜமான் கொடுக்க மறுத்தான். And the master denied the husk that the pigs would eat. இப்பொழுது மகன் யோசிக்கிறான், The son now thought, இவன் பேரு எஜமான், this man is a master. எங்க அப்பாவும் ஒரு எஜமான், My father is also a எங்க master. அப்பா நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. My father has several ஆனா servants. என்னுடைய அப்பா வேலைக்காரருக்கு கூட திருப்தியான சாப்பாட்டை கொடுக்க, But my father was able to get sufficient food. திருப்தியான சாப்பாடு. As a food that ஏன்னா was எங்க அப்பா satisfying. வீட்டுல இருக்கிறது சாப்பாடு இல்ல, It's எங்க not அப்பா food that is வீட்டுல in my இருக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்ட சாப்பாடு. It's a blessed food that is there in the house of my father. தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், God has promised உன் us, அப்பத்தையும் உன் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். I would bless your bread and your நான் water. இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக சொல்லுகிறேன், I tell you humbly in the name of Jesus. உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் இருக்க வேண்டிய அப்பம் திருப்தியான அப்பம். The bread that should be there amidst a true child of God is a bread of satisfaction. இயேசு நம்முடைய வீட்டுக்கு வருவாரானால், If Jesus would come to our house, இயேசு நம்முடைய வீட்டிலே தங்குவாரானால், if Jesus would stay in our house, நம்முடைய வீட்டிலே இருக்கிற அப்பம் அப்பம் அல்ல, அது ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம். the bread that is in our house is not a common bread but a special, a satisfied bread. இயேசு அந்த வீட்டுக்கு வந்தார், Jesus came to the house. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். He took the bread and blessed. வேதம் சொல்லுகிறது, What God says, அந்த ஆசீர்வாதத்தினாலே அவங்க ஒன்ன கண்டுபிடிச்சாங்க, Due to the- இவர் தேவன், due to that blessing, இவர் இயேசு, they were able to spot out that இவர் இயேசு. he was Jesus and he was அருமையான God. கர்த்தருடையவர்களே, Yes, dear children of God. இயேசு நம்முடைய வீட்டுக்குள்ளே வருவாரானால் If Jesus would enter a house, ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம். it's a blessed bread. நீங்கள் யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் In வாசிப்பீர்கள். John 20:19, வேதம் சொல்லுகிறது, the word of God says, இயேசு அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து when Jesus entered the house, உங்களுக்கு சமாதானம் என்று Jesus saith unto them, peace be நான் unto you. சொல்லுவேன், இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பாரானால் If Jesus would enter a அந்த house, வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, what's there in that house? பீஸ், There's peace. சமாதானம். There's peace in that house. ஆண்டவரே, நீர் எப்பொழுது என் வீட்டுக்கு வருவீர்? Lord God, when will thou என் come to வீட்டிலே my house? உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். I will walk in my house with a perfect அந்த heart. இயேசு வீட்டுக்குள்ளே வருவாரானால் If Jesus would enter a house, முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம். first your bread would be a bread of blessing. இரண்டாவதாக Secondly, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது சமாதானம். so only peace would prevail in that house. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நான் சொல்லுவேன், I would say, நம்முடைய வீட்டுக்குள்ளே சமாதானம் என்பது மிக முக்கியம்.
So peace is very important in our house. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, Word of God says, சண்டையோடு கூடிய சாப்பிடுகிற கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் இலைக்கரியே நல்லது என்பதாக நான் வேதத்திலே வாசிக்கிறேன். we read in the word of God, more than we eat meat in a rich man. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. Proverbs 17:1. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடே சாப்பிடுற வெறும் துணிக்கை அல்லது கீரை நல்லது. Better is a dry morsel and quietness therewith than a house full of sacrifices with strife. 3 வேளையும் நல்ல சிக்கனு மட்டனு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அந்த கறி இந்த கறி 3 வேளை தின்னு கொழுத்திருக்கிறத காட்டிலும் more than eating நல்ல chicken, சிறுகீரை mutton and அரைக்கீரை முளைக்கீரை தின்றது உடம்புக்கு நல்லது. it's better you take greens. என்னதான் வேணும்? What's needed? சொல்லுங்க. What is needed? சாப்பாடு தேவையில்லை. It's not food. கொழுமையான சாப்பாடு தேவையில்லை. It's not rich food. என்ன வேணும்னா கீரையே இருந்தா கூட வீட்டுக்குள்ள என்ன வேணும்? What is needed in the house? அமைதி வேணும். You need a quietness in the house. சமாதானம். You need peace. சமாதானம் இல்லாம Without peace, 3 வேளை நல்ல மூக்கு முட்டை பிரியாணியே தின்னா கூட உடம்புக்கு ஒத்துக்காது. if you eat biryani 3 times a day, it will not suit your நான் body. சொல்லுவேன், சாப்பாடு இல்ல முக்கியம். I would say food is not important. இன்னைக்கு நிறைய பேர் சாப்பாட்டுக்கு அலையுறாங்க. Many people run after food. கரியா தின்னுட்டா உடம்பு நல்ல ஸ்ட்ரெngthா They இருக்கும். feel if they eat meat, their body would be strengthened. கீரையே தின்னா கூட Even if you take greens, எப்படி சாப்பிடணும்னா how should you eat them? அமைதியா சாப்பிடு. You ought to eat in quiet. சமாதானமா சாப்பிடு. You got to eat in peace. இன்னொரு சொல்லுவாரு 21:19 In 21:9, சண்டைக்காரியும் கோபக்காரின்னு இருக்கு. பொம்பளை மாத்திரல ஆம்பளையும் சேர்த்தான். உடனே நினைச்சிடாதீங்க அவாதான் நினைச்சாங்க. சண்டைக்காரனோடும் கோபக்காரனோடும் வாழுகிறத காட்டிலும் சண்டைக்காரியும் கோபக்கார 2 பேரும் இருக்காங்க. so there is a contentious and an angry woman. 2 பேரும் இருக்காங்க. Both are there. முன்னாலெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், Earlier I've heard, பாஸ்டர் என்ன அடிச்சிட்டாரு இருக்குன்னு. Pastor he has hit me. ஆனா இப்ப கேள்விப்படுற என்ன அடிச்சிட்டாரு. So she has hit me. That's the way we hear. அதனால 2 பேருக்கும் சொந்தம் என்னது? So it belongs to both. அவன் எழுதி வச்சுட்டான் அன்றைக்கு சாலமோன். That day Solomon has written, சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயினுடனே குடியிருப்பதை பார்க்கிலும் எங்க போயிடலாம்? வீடே வேணாயா, வனாந்தரத்துல கொட்டா போட்டு it's போயிடலாம். better to dwell in the wilderness than with a contentious and an அப்ப angry. வீடு வேணுமா, வீட்டுல அமைதி வேணுமா? Whether you need a house or peace in your சொல்லுங்க. house. பெரிய வீடு தேவையில்லைங்க. You don't need a great house. 10 பெட்ரூம் தேவையில்லை. You don't need 10 bedrooms. பிளாட்பாரம் போறோம். Platform is enough. பிளாட்பாரம். Platform is enough. நான் சில வேளை யோசிப்பேன், At times I used to think, ஏசி போட்டு having all the எம்எம் ஃபார்ம்ல படுத்து தூக்கம் வர மாட்டேங்குது. so even if we try to lie down in MM form, we are not able to sleep. ஆனா பிளாட்பாரத்துல படுத்து தூங்குறா பாருங்க. Look at the person lying in the platform and கொசு மேல மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு. the mosquitoes are biting him. அங்க கொசு தட்டுறதுக்கு கொசு மிஷின் இல்ல. There isn't any mosquito AC இல்ல. fight. No AC, நோ ஃபேன். no fan either. சொர்க்கத்துல தூங்குற மாதிரி தூங்குறாங்க. He appears as if he's sleeping right நம்ம in வீட்ல heaven. எல்லா வசதியும் இருக்குங்க. You have all the comforts at home. தூக்கம் இல்லைங்க. No sleep. ஏன்? You know why? நிம்மதி இல்ல. There isn't any peace. படுத்தா தூக்கம் வரல. So when you lie down, you're not able to sleep. வந்துட்டே கிடக்குறோம். So keep on sweating the fact. அதான் சொன்னா, That's why எப்ப வீடே தேவையில்லைப்பா. you don't need a house. வனாந்தரத்துல படுத்துக்கலாம்ப்பா. You can sleep in the என்ன wilderness. வேணும்? வீட்ல என்ன வேணும்னு What கேட்டீங்கன்னா is required? அமைதி வேணும். You need quietness. இயேசு இந்த ரெண்டையும் கொடுக்கிறார். Jesus gives both. திருப்தி, அமைதி. He gives satisfaction as இது well as எங்கே quietness. தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, Where is it? பணக்கார வீட்ல இல்ல. Not in a rich man's house. எல்லா வசதி இருக்க வீட்ல இல்ல. Not in a house having all the facilities. இயேசு எந்த வீட்டுக்கு வந்தாரோ அங்கே இருக்கு. Where Jesus entered that house, இது that house தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். is a blessing given by God. அதனால தான் வேதம் சொல்லுது, What God says ஏசாயா 32:18 in Isaiah என் 32, ஜனம்
சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் அப்படி சொல். And my people shall dwell in a peaceable habitation and in sure dwelling. யாருடைய ஜனம்? மை பீப்புள். He says my people. என்னுடைய ஜனம். He says my people. சமாதானம். கர்த்தருடைய ஜனம் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? The sign for அந்த the people வீடு of the Lord. சமாதானமான. That house is a house of peace. தேவன் வீட்டுக்கு வருவார். ஆனால் If God would come to a house, இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். He gives a blessing. யாருடைய வீட்டுக்கு வருவார்? Whose house? என்னுடைய வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து. I would walk within my house with a perfect heart. ஆனால் அதே வேளையிலே At the same time, நீங்கள் தவறான வீடுகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். if you go to a house, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா 2 Samuel 12:10, தாவீதுக்குள்ள தீர்ப்பை நீங்கள் வாசிக்கலாம். you can see the judgment that came. தாவீது ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன். David was a great man of God. அந்த மனுஷன் ஒரு சாதாரண ஒரு ஆட்டு இடையனாய் இருந்து He was a man looking after the sheep, வனாந்திரத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன். a man who was living in the wilderness. தேவன் அவனை ஆசீர்வதித்து We find God blessing him. தேவன் அவனை உயர்த்தினார். God exalts him. தேவன் இப்பொழுது அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு வந்தார். God brought him to the throne. கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட வீட்டிலே அந்த மனுஷன் வாசம் பண்ணினான். This man is dwelling in a house அந்த of மனுஷன் cedar. ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணினான். That man looks at God என்னை and prays, இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். what am I, O Lord, என் for having வீடு brought me எம்மாத்திரம். hitherto? என்னை What's my இவ்வளவாய் house? கொண்டு வந்தீர். Having brought me hitherto. ஆண்டவரே, Lord, இன்னைய வீட்டை குறித்து வெகு தூரத்து செய்தியை சொல்லி இருக்கிறீர். and you kept information from far off, தூர செய்தியை சொல்லி இருக்கிறீர். a message from a distance. தேவன் அவன் வீட்டை குறித்து தூர செய்தியை வைத்திருந்தார். God had kept a message for a long, அவன் long time அரண்மனை to come. போன்ற வாழ்க்கையில வாழுகிறான். He lives in a palatial house. அந்த மனுஷன் சொன்னா, That man says, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்னாக நிறுத்தி நான் நோக்கி கொண்டிருக்கிறேன். I place the Lord always before me. நான் அசைக்கப்படுவதில்லை. I will not be shaken. அவர் சமூகத்திலே நித்திய பேரின்பம் இருக்கிறது. There is joy forevermore. அவர் சமூகத்திலே நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. There is gladness in his presence. இதை அனுபவித்த ஒரு மனுஷன், A man who had experienced all கர்த்தரை this. முன்னே வச்சிருந்த ஒரு மனுஷன். A man who placed the Lord always before வேதம் him. சொல்லுகிறது, The word of God says, கர்த்தரை எனக்கு முன்னாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். I place the Lord before me and I look நான் at him. அசைக்கப்படுவதில்லை. I will not be moved. ஆனா ஒரு நாளிலே On a certain day, கர்த்தரை தனக்கு முன்னாக வைத்திருந்த ஒரு மனுஷன் a man who placed the Lord before him, அங்க குளித்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரியை பார்த்தான். he looked at a woman who was taking bath. அவளை கண்ணு முன்ன கொண்டு வந்தான். So he brought her inside. இதுவரைக்கும் So far, தேவ சமூகத்திலே மகிழ்ந்தான். he enjoyed the presence of God. தேவ சமூகத்திலே பேரின்பம் வைத்திருந்தான். He had gladness in the presence of God. அசைக்கப்பட முடியாத மனிதனாய் இருந்தான். He was a man who was not shaken. ஆனால் இப்பொழுது But now, ஒரு சிற்றின்பத்துக்கு இடம் கொடுத்தான். he gave room to worldly pleasures. ஒரு சிற்றின்பத்துக்கு இடம் கொடுத்தான். He gave room to pleasures. அது அவனை கொலைகாரனாக மாற்றியது. That made him a murderer. அவன் இடம் கொடுத்த அந்த சிற்றின்பத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? You know what was the end wherein he gave room to that pleasure? நீங்கள் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா 2 Samuel 12:10. உன்னுடைய வீட்டை விட்டு பட்டயம் என்றைக்கும் விலகுவதில்லை. Now therefore the sword shall never depart from thy house. தாவீது, David, உன் வீட்டுக்குள்ள எப்படி பட்டயம் வந்துச்சு? how come the sword into your house? உன் வீட்டுக்குள்ள எப்படி குழப்பம் வந்துச்சு? How come the confusion in your house? உன் வீட்டுக்குள்ள எப்படி சமாதானக்கேடு வந்துச்சு? How come peacelessness in your house? எந்த வழியா வந்துச்சு? What was the way wherein it entered? கர்த்தர் கொண்டு வந்தாரா? Whether it was the Lord who brought it? கர்த்தர் கொண்டு வரல. No, it's not the கர்த்தர் Lord. வீட்டை ஆசீர்வதிச்சார். The Lord blessed his house. ஆனா உத்தமனாய் நீ வாழ்ந்த வரைக்கும், As long as you led a perfect life, உன் உத்தமத்திலே நீ வாழ்ந்த காலம் வரைக்கும், the time when you were in perfectness, உன்னுடைய வீடு ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வதிக்கப்பட்டது. your house received blessings after blessings. என்றைக்கு இந்த சிற்றின்பத்தை உள்ளே கொண்டு வந்தாயோ, But the day when you brought the worldly pleasures என்றைக்கு inside, இந்த பாவத்தை உள்ளே கொண்டு வந்தாயோ, the day when you brought sin into your house, ஆசீர்வாதம் வெளியே போனது, பட்டயம் உள்ளே வந்தது. blessing departed, whereas the sword entered his house. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய பட்டயம்
உன் வீட்டை விட்டு விலகுவதில்லை. The word of God says, the sword will never depart from your house. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை Joshua வாசிப்பீர்களானால் 7:21. அங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பாருங்க. You read the life of Israel. அவர்கள் கடந்து வந்தார்கள். They came that way. தேவன் அவர்களோடு இருந்தார். And God was there amidst them. தேவன் காலையிலே மன்னாவை கொடுத்தார். God gave them manna. சாயங்காலத்திலே காடைகளை And கொடுத்தார். also the flesh to தேவன் முன்னாக நடந்து போகிறார். And God walked ahead of them. ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை காணச் செய்கிறார். He made them see miracles every day. தேவன் அவர்களை வழி நடத்துகிறார். It was God who was leading them. தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். And God waged war for them. தேவன் செங்கடலை பிளக்கிறார். God split the Red Sea. எதிரிகளை அழிக்கிறார். He was able to destroy their தேவன் adversaries. மகிமையானவைகளை செய்கிறார். God did glorious works amidst them. அவருடைய பாதையிலே ஒரு பெரிய மதில் ஒன்று இருக்கிறது. There is a great wall in the எரிகோ path. மதில் இருக்கிறது. It was a fortress of Jericho. துதியினாலே விழப்பண்ணினார்கள். So only through praise the walls came ஆண்டவர் down. ஒன்னு சொன்னாரு. The Lord said one thing. அங்கே உள்ள சாபத்தீடான ஒன்றை எடுக்க கூடாது. Do not touch anything that is accursed. சாபத்தீடான ஒன்றை எடுக்க கூடாது. Do not take anything that is cursed. ஆனால் ஆகான் என்ற ஒருவன் But Achan, அங்கே சாபத்தீடானதை கண்டான். he saw the cursed thing இச்சித்தான், and he lusted. எடுத்தான், He took it. வீட்டுக்கு கொண்டு வந்தான், He brought it to his house. வீட்டுக்கு நடுவிலே புதைத்தான். And he buried it in the middle of the house. வேதம் சொல்லுகிறது. The word of God says, நீங்கள் யோசுவா 7:21 வாசித்தால் Joshua 7, நான் எடுத்தேன், I took நான் it வீட்டின் நடுவிலே புதைத்தேன். and I hid it in the earth முடிவு என்ன தெரியுமா? in the house. வேதம் சொல்லுகிறது குடும்பத்தோடு அழிந்து போனான். He was destroyed along with his family. தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணி இருந்தார். God had given him the promise. கட்டாத வீடு, The house that was நட்டாத not planted, தோட்டம், the garden that கட்டாத கிணறு, and the well that was not பாலும் தேனும் ஓடுற தேசம், a land flowing with milk இது and எல்லாம் honey. தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணி And இருந்தார். God had given all these promises to the people. ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை? Why the promise was not fulfilled? சாபத்தீடானதை உள்ளே கொண்டு வந்தான். He brought the cursed thing into his house. கர்த்தர் விலக்கினதை உள்ளே கொண்டு வந்தான். What the Lord hated, he brought. கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னதை உள்ளே கொண்டு வந்தான். What the Lord rejected, he brought inside. நம்முடைய வீடு ரொம்ப கவனம். Be careful of your house. நம்முடைய வீடு ரொம்ப கவனம். Careful regarding house. தேவன் வீட்டை கொடுத்தாருன்னு எல்லாம் கொண்டு வரக்கூடாது. Just because God has given you the house, do not தேவன் bring வீட்டை everything. கொண்டாருன்னு எல்லாத்துக்கும் அனுமதி இல்ல. Do not give permission for everything inside the நமக்கு house. ஒண்ணு தெரியணும். We ought to know one thing. ஏது தேவனுக்கு அருவருப்பானது, What is an abomination? ஏது சாபத்தீடானது, What is the curse? ஏது தேவன் விலக்கினது. What God had rejected. தேவன் இந்த முதல் மனிதனை உண்டாக்கின போது When God created the first man, அவனுடைய தோட்டத்தில் 2 கனியை வச்சிருந்தார். he gave him 2 hands ஒன்று நீ எல்லாம் புசிக்கலாம். that you can take everything. அதே தோட்டத்துல தான் In the same, தேவன் விலக்கின கனியை வச்சார். he kept a fruit that ought to be rejected. நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம், You சாக can eat மாட்டாய். everything. ஆனால் Yet, நீ அந்த விலக்கின கனியை சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே the சாவாய். day you eat the forbidden fruit, surely you will die. உலகத்தில் உள்ள எல்லாம் ஆண்டவர் படைச்சதுதான். Whatever is there in this world, it's God who created. உலகத்தில் உள்ள எல்லாம் தேவன் தந்ததுதான். Everything is given by God. ஆண்டவர் தான் உண்டாக்கினார். It is God who created. நன்மையை ஆண்டவரை உண்டாக்கினார், தீமையை ஆண்டவரை உண்டாக்கினார். Goodness created by God and evil also created by God. அதே வேளையில At the same time, ஒன்றை மறந்துடாதீங்க. you should not forget இந்த one thing. உலகத்திலே படைக்கப்பட்ட பொருட்களிலே Amidst the material நாம் creatures of the அனுபவிக்க world, வேண்டியதும் இருக்கிறது, அனுபவிக்க கூடாதவைகளும் இருக்கின்றன. there are certain things which are permissible, certain things you should not permit. ஆண்டவர் சொன்ன வேளையிலே When the Lord spoke, நீ புசிக்கத்தக்க மிருகம், நீ புசிக்கத்தகாதவைகள், animals that you could eat, animals that you could not eat, நீ சாப்பிடக்கூடியவைகள், சாப்பிடக்கூடாதவைகள், things that you can eat and நீ things that புசிக்க வேண்டியவைகள், நீ புசிக்க கூடாதவைகள், what you could eat and நீ what is அனுபவிக்க forbidden. வேண்டியவைகள், அனுபவிக்க கூடாதவைகள். What you ought to permit, what you should not permit. நான் சொல்லுவேன், I would say, அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், the Lord said உபாகமம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, in Deuteronomy 7, சாபத்தீடான ஒன்றையும்
உன் வீட்டுக்குள்ளே கொண்டு வராது. Let no cursed thing come into your house. உன் வீட்டுக்குள்ள கொண்டு வராது. Do not bring it inside your house. ஒரு முறை Once, இங்கே ஒரு பாஸ்டர் வந்து அமெரிக்கா வந்து பாஸ்டர் வந்திருந்தார். an American pastor came here. அவர் சொன்னாரு, He said, ஒரு சாட்சி சொன்னாரு. he gave a testimony. அவர் வந்து ஆரம்ப நாட்கள்ல என்ன தீர்மானிச்சாருன்னா, What he decided in the earlier days, டிவி பெட்டியே வாங்கக்கூடாது. should not purchase TV at all. அவர் வீட்டில் டிவியே இல்லையா. There isn't any TV box in his house. பிள்ளைங்க பெருசுங்களானாங்க. And the children grew up. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தாரு. The father was a disciplined man. டிவியே பார்க்க கூடாது. You should not look at the TV. ஆனா பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா, What about the children? இங்க பார்க்காதனால Since they do not look here, பக்கத்து வீட்லயே பார்த்தான். they went to the neighboring house. அப்பா இல்லாத வேளையில பக்கத்து வீட்லயே பார்த்தான். When the father was not there, they used to go to the houses nearby. சொல்லி பார்த்தாரு. He went on advising ரொம்ப them. கை மீறி போயிடுச்சு. It went beyond his reach. சரி பிள்ளைங்க பக்கத்து வீட்ல போய் என்னத்தையா பார்க்கறான். So these children are going. சரி நம்ம வீட்லயே பார்த்துக்கிட்டோம். Let us look at. நம்ம வீட்ல கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கலாம் பிள்ளைங்களை. ஏன்னா வெளி வீட்ல போய் என்ன பார்க்கறான்னு தெரியலையே. We do not know what he is looking. நம்ம வீட்ல கண்ட்ரோலா வச்சுக்கலாம். We can keep him in control now. டிவி ஷாப்புக்கு போனாராம். Immediately he went to the TV shop. நினைச்சாராம், He thought, வாங்குறது வாங்குறோம். when I purchase, இருக்கிறதுல பெருசா வாங்குறேன். let me go for the best and the biggest. பெரிய டிவியா வாங்கினார். He went in for a large TV. வாங்கி பேக் பண்ணியாச்சு. Packed it. பேக் பண்ணி கார்ல ஏத்தியாச்சு. பில் எல்லாம் கட்டி Loaded it in the dicky of his car and pay the bill. கார்ல ஏத்தி பில் கட்டின பிறகு And after அவன் ஒரு இந்த புக்லெட் கொடுப்பான் பாருங்க, அந்த யூசர் புக் ஒன்று கொடுப்பான். he gives it a booklet. அந்த யூசர் கையில கொடுத்தான். And that booklet was given to him. அதுல ஃப்ரண்ட்ல என்ன எழுதிச்சிங்கன்னா, What's written there? நீங்கள் இப்பொழுது எங்களுடைய டிவியினுடைய உரிமையாளர் நீங்கள் ஆகிவிட்டீர்கள், பங்குதாரர் Now ஆகிவிட்டீர்கள். you become the shareholder or partner of our TV. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். We rejoice over it. இன்று முதல் From this day on, உலகத்தை உங்கள் படுக்கை அறைக்கு கொண்டு வருவோம். we bring the world to your bedroom. உங்க புக்லெட் எனக்கு தெரியாது, அவர் சொன்ன புக்லெட் அமெரிக்காவில். So in his booklet, these were the words. இன்று முதல் உலகத்தை எங்க கொண்டு வருவோம்? From now onwards, உங்கள் படுக்கை அறைக்கு கொண்டு வருவோம். we would bring the world to your bedroom. ஒரு முறை வாசித்தாரு. He read once. ரெண்டு முறை வாசித்தாரு. He read a second time. இந்த டிரைவரை கூப்பிட்டாரு. He called his driver. டிவி கீழே இறக்குனாரு. He asked him to unload the TV. டிவி இறக்கு. And the TV was unloaded. நீ என்ன ரிடக்ஷன் பண்ணி எடுத்துக்கிறியோ எடுத்துக்க. Whatever. நான் உலகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பின்பற்ற நான் தீர்மானிச்சேன். I have decided to follow உலகத்தை the Lord. பெட்ரூமுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். I have decided to follow the Lord, rejecting the world. Where you have brought the world to my bedroom. இயேசுநாதரை மட்டுமா கொண்டு வருவா உள்ள? Whether I bring உள்ள என்ன வரும்? what would come inside? ஒரு அம்மா சொன்னாங்களாம் பாஸ்டர்ட்ட. Mother, pastor. அந்த அம்மா அந்த டீ வாங்கி வச்சிருக்காங்க. அன்றைக்கு பாஸ்டர் வந்துட்டாரு. The pastor's pastor. நல்ல நேரம் வந்துட்டீங்க பாஸ்டர். You have come at an appropriate. ஒரு பெரிய டீ வாங்கியிருக்கேன் I பாஸ்டர். purchased a big TV. இந்த டிவி எதுக்கு வாங்கினா உங்களை பார்க்கறது தான் பாஸ்டர். I purchased the TV to look at you. எதுக்கு? What for? பாஸ்டர் வாரத்துக்கு ஒரு முறை பேசுறாரு. Pastor speaks once a week. ஏங்க பாஸ்டரை வாரத்துக்கு ஒரு முறை பாப்பீங்க. You look at the pastor once a week. டெய்லி யாரை பாப்பீங்க? What about your daily business? ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன் பாப்பீங்க. You would behold Rajinikanth and Shivaji நீங்க Ganesan. வாங்கும்போது யாரை பார்க்க தான் வாங்குனீங்க? Christian ப்ரோகிராம் பார்க்க தான் வாங்குனீங்க. Strictly spiritual. ஆனா இப்ப 24 மணி நேரம் எந்த ப்ரோகிராம் ஓடிக்கிட்டு உங்களுக்கே தெரியும். 24 hours. What about the program? சத்தியமா உங்க இதயத்தை கை வச்சு கேட்டு பாருங்க. என் வீட்டுல கிறிஸ்டியன் ப்ரோகிராம் மாத்திரம் தான் ஓடுது அப்படின்னா பெட்டியை வச்சுக்க. இல்லைன்னா அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே கடப்பாரை எடுத்து அடிச்சு உடைச்சிரு. I'm sure if you look only at spiritual programs, please keep the TV boxes, if not break it. தீட்டு படுத்தா இல்லையா? Whether you filed or not. சொல்லுங்க. ஆராதனை 8:30 மணிக்கு. The sermon starts at 8:30. 9:30 மணிக்கு வரீங்க. You come at 9:30. ஆனா Yet ஒளியும் வந்து 5:30 மணிக்கு வருதுன்னா 5:45 யாரா பாப்பீங்களா? song program starts at 5:30. Would you look at 5:45? 5:15க்கே வெங்காயத்தையும் கத்திரிக்காயும் எடுத்து வச்சுக்கிட்டு 5:15 you start peeling the onion, cutting the onion and the vegetables just before the TV box. எத்தனை ஆளுங்க வெங்காய கத்திரிக்காய் வெட்டது டிவியை பார்த்து கையை வெட்டிக்கிட்டு ஆள் தெரியுமா? How many times you have been slicing the onion
You cut your finger and then you go to hospitals. தீட்டானதை உள்ள கொண்டு வராத. So whatever is defiled, do not bring it. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? Whether you Okay. could control it, well and good. நல்லது. It's nice. பண்ணிக்கங்க. எல்லாம் நான் குற்றம் சொல்லல. Uh, உண்மையா சொல்லுங்க. நீங்களே மனச்சாட்சியில கை வச்சு கேட்டு பாருங்க. எங்க வீட்டில் கிறிஸ்டியன் புரோகிராமை தவிர வேற புரோகிராம் எங்க வீட்டில் ஓடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. apart from Christian programs, no other program would go, then it's okay. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா? May the Lord God help you. தீட்டான காரியத்தை உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு Having brought the accursed thing inside, குடும்பமே அழிஞ்சு போச்சு. the